அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெஜ்ரெக்ஸில் இதுவரையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க் மூலிமா பண்ணுறவங்களுக்கு நான் பர்சனலாக வந்து கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா, உங்களால் சப்போர்ட் ஏதாவது எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய கூகுள் பே நம்பர் இருக்குது. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய விருப்பம். கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம்தான். ஸோ எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் டைமாக நான் வந்து இது தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஒர்க் எதுவும் போகாதனால தான் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஓகே, இன்றைக்கான சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டோஜி காயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஃபுல்லாக வந்து கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன், நிறையா காயின்ஸ் வந்து சின்ன சின்ன வேல்யூ காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த காயின்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டோஜி காயினில் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். இப்போ 48 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து டோஜி காயின் வந்து வாங்கலாமா? ஏன்னா 2 நாளாக ரொம்ப பயங்கரமாக ரேட் ஏறிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போ வாங்கலாம் அப்படின்னா, ஒரு 35 ரூபா 40 ரூபாக்குள்ளே எப்போ இந்த காயின் வந்து டவுன் ஆகும், கண்டிப்பாக டவுன் ஆகும். உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய அமௌண்ட் போட்டு வாங்கினவங்க எல்லாருமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மாதிரி ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு 35 ரூபா 40 ரூபா வரலும் டவுன் ஆகும். டவுன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஒரு அப் வரும். உங்களுக்கு ஒரு 1 or 10 டேஸ்க்குள்ளே ஒரு அப் வரும். அந்த டைமில் நீங்கள் வாங்கினா போதும். ஆல்ரெடி இப்போ கரண்ட் ரேட்டுக்கு யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை ஒரு லாபம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். டவுன் ஆகும்போது திருப்பி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து டேஷ் காயின் பார்க்கலாம். டேஷ் காயின் வந்து 30,306 ரூபாய் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த காயின் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் போடுங்க, ஒரு 30,000 32,000 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 28,000 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இன்கேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த காயின் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகும்போது அகைன் வந்து ஒரு 26,000 28,000 வரும்போது டவுன் ட்ரெண்டு தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த காயின் வந்து வாங்காதீங்க. கம்மியாகும் போது வாங்குங்க. 26,000 28,000 இருக்கும்போது வாங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேஷ் காயின். நம்ம கம்மியான வேல்யூ காயின்ஸே நம்ம மாரியே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது கேக்குன்றது வந்து பேன் கேக் அவங்களுடைய காயின் தான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 3,300 உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு 2,970 ரூபான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னமும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2,700 அந்த ரேஞ்சு போகும்போது பை பண்ணுங்கள். சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 3,300 இல்லை 3,200 அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து சேல்ஸ் டார்கெட். ஏன்னா ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே 2,900 தான் இருக்குது. ஆல்ரெடி திருப்பி 2,900 ஸ்டாண்ட் பை ஆகுது. ஸோ அப் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு 2,700 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகும்போது உங்கள் 3,300 3,200 அந்த ரெண்டுக்கு சேல்ஸ் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து நம்ம WRX காயின் பார்க்கலாம். WRX காயின் இந்த டைமில் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 200 வரலாம் அப் ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் ஒரு 195 வரலும் வந்துட்டு திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 189 இப்போ கரண்ட் ப்ரைஸில் வாங்கலான்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒரு 200 205 சேல்ஸ் டார்கெட் வைங்க ஷார்ட் பீரியடில். ஸோ ஷார்ட் பீரியடில் வேணும்னா 200 நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ரீச் ஆகிடும். உங்களுக்கு லாங் டைமில் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த காயின் தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். 250 கூட சேல்ஸ் டார்கெட். ஏன்னா ஆல்மோஸ்ட் 340 வரலும் இந்த காயின் வந்து ஏறி இருக்குது. 250 நீங்கள் சேல்ஸ் டார்கெட் வச்சாலும் ஏறும். இது வெஜ்ரெக்ஸோட ஓன் காயின் அப்படின்றதுனால தைரியமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி வந்து அதிகமான ரேட்டில் நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா 250 230 இந்த மாதிரியான ரேட்டில் வாங்கி வைக்கணும். தயவு செஞ்சு சேல்ஸ் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ணி வைங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகும்போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லை நான் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கூட ஓரளவுக்கு ஒரு 200 220 அந்த ரேஞ்சுக்கு அப் ட்ரெண்ட் ஆகும்போது சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வாங்கும். ஒரு 200 190 அந்த ரேஞ்சுக்கு டவுன் ஆகும் கண்டிப்பாக. அப்போ ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சிக்னல்
செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் லாஸ் ஆகிருந்தாலும் அந்த காசு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் கரெக்டாக பண்ணணும். அது பண்ண முடியுன்றவங்க பண்ணுங்கள், இல்லைனா அந்த காயினை ஹோல்ட் பண்ணி வைங்க. ஹோல்ட் பண்ணி வச்சிங்கனாலும் கண்டிப்பாக ரீச் ஆகும். யூஎஃப்டி காயின் பார்க்கலாம். யூஎஃப்டி காயின் வந்து இப்போ 140 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது, 137 ரூபாயில். ஸோ இப்போ வந்து வாங்கலாமான்னா இப்போதைக்கு வாங்க வேணாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த காயின் ரேட் ஏறும் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருக்குது. நீங்கள் இந்த காயின் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 110 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சு வந்து டவுன் ஆகிறதுக்கும் போது வாங்குங்க. ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இல்லை 1 வீக்குள்ளே டவுன் ஆகும். ஒரு 110 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 140 ரூபாய்க்கு வைங்க. ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த டிஃப்ரென்ஸில் வைங்க. கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இது இப்போ எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டென்ட் காயின் பார்க்கலாம். டென்ட் காயின் வந்து உங்களுக்கு 0.77 பைசாவில் இருக்குது. நேற்று ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு அகைன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இந்த ரேட்டுக்கு வாங்கலாமானா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு அதிகபட்சம் கம்மியானா ஒரு 65 பைசா வரலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 75 பைசா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது வந்து நீங்கள் வந்து பை டார்கெட் வைங்க. செல் டார்கெட் லாங் டைமாக இருந்தால் ரூபா வைங்க. இல்லை ஷார்ட் பீரியட்லேயே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 85 பைசா 90 பைசாவில் வச்சிங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ் இல்லை 1 வீக்கில் உங்களுக்கு 90 பைசா ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணால் ஒரு 70 பைசா 65 பைசா வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 75 பைசாவுக்கு தாராளமாக வாங்கலாம். ஓகே, அடுத்த காயின் ஜில் காயின் பார்க்கலாம். ஜில் காயின் 16 ரூபாயில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 17 ரூபாயில் அப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த காயின் வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 15 ரூபா அந்த ரேட்டுக்கு ரீச் ஆகும்போது வாங்க. 15 ரூபா 63 பைசாலாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 15 ரூபா 50 பைசா அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு ஒரு 17 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். ஆனால் 15 ரூபாய்க்கே உங்களுக்கு எக்ஸாக்டாக கூட வரும். நீங்கள் பை டார்கெட் 15 ரூபா வச்சுட்டு சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 17 ரூபா 2 ரூபா வித்தியாசத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுன் ஆகிட்டு அப் ஆகும்போது உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு வாங்கலைன்னா வேணாம். ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வாங்குங்க. லாங் டைமில் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா இந்த காயின் தாராளமாக வாங்கி வைக்கலாம். டிஜிபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா 44 பைசாவில் இருக்குது. 10 ரூபா நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 10 ரூபா ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன். 10 ரூபா அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு 12 ரூபா வரல சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். இது லாங் டைமில் வாங்கி வைக்கிறீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த காயின். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 ரூபா வித்தியாசத்தில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேல். இப்போ வாங்காதீங்க, கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது. 10 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 12 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைங்க. இல்லை லாங் டைமில் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். சிவிசி காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வரலும் உங்களுக்கு அப் ஆகிட்டு அகைன் வந்து 40 ரூபா வரலும் டவுன் ஆகிட்டு திருப்பி 44 ரூபா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காயின் ஒரு 40 ரூபாவில் வாங்க பாருங்கள். 40 ரூபாவில் வாங்கிட்டு 50 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைங்க. 40 ரூபா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா 40 ரூபா வரும். 40 ரூபா வாங்கிட்டு ஷார்ட் பீரியட்லேயே இன்கம் வேணும் அப்படின்னா 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 45 ரூபா பை சேல்ஸ் டார்கெட் வைங்க. இல்லை கொஞ்சம் லாங் டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேல் ஆகும். ஸோ ரொம்ப லாங் டைம் வேணும் அப்படின்னாலும் இந்த காயின் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த காயின். ஓகே, எஸ்எக்ஸ்பின்னு சொல்லி ஒரு காயின் இருக்குது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 440 ரூபா வரலும் அந்த ரேஞ்சு ஏறி இருக்குது. 460 ரூபா வரலும் கூட ஏறி இருக்குது. ஸோ இப்போ இந்த காயின் வாங்கி வைக்கலாமான்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு உங்களுக்கு 390 ரூபாயிலேருந்து. ஸோ ஒரு 390 ரூபா அந்த டைம் வாங்கும்போது வாங்கி வைங்க. இல்லை இப்போ கரண்ட் ப்ரைஸ் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 440 ரூபா 460 ரூபாய் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு 400 ரூபாவோ இல்லை 390 ரூபாவோ அந்த ரேஞ்சுக்கு பை பண்ணிவிட்டு 440 ரூபா 450 ரூபா சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின் காயின் பார்க்கலாம். வின் காயின் வந்து உங்களுக்கு 9 பைசாவில் இருக்குது, 9 பைசா. ஸோ நீங்கள் இது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 9.88 இருக்குல்ல, 9 பைசாலேயே கரெக்டாக நீங்கள் வாங்க பாருங்கள். 9 பைசாலன்ட்டு ஒரு 13 பைசா வந்து சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஷார்ட் பீரியடில் வேணும் அப்படின்னா 9 பைசாவில் வாங்கிட்டு ஒரு 11 பைசாவுக்கு நீங்கள் சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். லாங் டைமில் இந்த காயின் நல்ல ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணி வைக்கணும், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னா தாராளமாக இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்க்கே வாங்கலாம் நீங்கள். ஸோ ஷார்ட் பீரியடில் வேணும்னா 9 பைசாவில் கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள். 9.18 வந்திருக்கு பாருங்கள். 9.18 அதுக்கப்புறம்
9 பைசாக்கு தாராளமாக 9, 9.5 பைசா இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு 11 பைசாக்கு சேல்ஸ் 2 பைசா டிஃப்ரென்ஷியலில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஆல்ரெடி அதிகமான ரேட்டில் யாராவது வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை, ஹோல்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். என்ஜின் காயின் பார்க்கலாம். என்ஜின் காயின் வந்து உங்களுக்கு ₹185 நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அகைன் அப் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. என்ஜின் காயின் ஆல்மோஸ்ட் ₹300 வரலாம் ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ₹210 இல்லை ₹210 தாராளமாக வந்து சேல்ஸ் டார்கெட் ₹10 வித்தியாசத்தில் வைக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ₹190 ₹185 இந்த ரேட் வந்து டவுன் ஆகிருக்கு பாருங்கள். அகெயின் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் ஆகும்போது வாங்குங்க. ஒரு ₹185 வாங்கினீங்கன்னா தாராளமாக வந்து ₹200 வந்து சேல்ஸ் டார்கெட் ₹15 வித்தியாசத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாகும்போது ₹190 ₹185 இருக்கும்போது வாங்குங்க. சேல்ஸ் டார்கெட்டு ஒரு ₹210 வந்து வைங்க. இதுவும் டக்குன்னு ஒரு ஹைக்கு வரும். ஸோ ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காயினில் தாராளமாக வந்து வாங்கி வைக்கலாம். ஹெச் பார் வந்து ₹22 இருந்தது நேற்று வந்து போடும்போது, இப்போ ₹24 இருக்குது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ₹22 அந்த ரேஞ்சில் வாங்குங்க. ஏன்னா ₹22 ₹21 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ₹26 வரலாம் அப் அண்ட் டவுனில் வந்து இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ₹22 வைங்க. வாங்கி வச்சிங்கன்னா ₹22 ₹24 ₹25 வந்து சேல்ஸ் டார்கெட் ₹2 ₹3 வித்தியாசத்தில் சேல்ஸ் டார்கெட் வைங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் ₹24 17 பைசா இருக்குது, வாங்க வேணாம். ₹22 ₹23 இருக்கும்போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ₹2 ₹3 வித்தியாசத்தில் சேல்ஸ் டார்கெட் வைங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த காயின் ரீச் ஆகுமானா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். ஹாட் காயின் வந்து ₹1 கரெக்டாக ₹1 8 பைசா நேற்று ரீச் ஆகிருக்கு. ₹1 8 பைசா. ஸோ ₹1 8 பைசா இந்த மாதிரி ₹1 10 பைசா இந்த ரேஞ்சுக்கு இருக்கும்போது தாராளமாக வாங்கிட்டு ₹1 30 பைசாவுக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. ஏன்னா ₹1 30 பைசா சேல்ஸ் டார்கெட் வந்து 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் கண்டிப்பாக ரீச் ஆகும். இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா ₹1 10 பைசா வரும்போது பை டார்கெட் வைங்க. ₹1 30 பைசா வரும்போது சேல்ஸ் டார்கெட் வைங்க. இல்லை லாங் டைமில் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ₹1 10 பைசா வாங்கிட்டு ₹2 வந்து சேல்ஸ் டார்கெட் போடுங்க. ₹2ன்றது டக்குன்னு எப்போ ரீச் ஆகுன்னு தெரியாது. இமீடியட்டாக ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி 2 வாட்டியாவது ₹2 ரீச் ஆகிட்டு தான் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த காயின் வந்து தாராளமாக வந்து வாங்கி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஷார்ட் பீரியட்னா ₹1 10 பைசா வாங்கிட்டு ₹1 30 பைசாவுக்கு சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். மேட்டிக் காயின் வந்து உங்களுக்கு ₹62 இருக்குது. ஆல்மோஸ்ட் ₹75 உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் மாறிட்டு அகெயின் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லாங் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறனால தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ₹56 ₹58 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு ₹70 வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. இல்லை எனக்கு ஷார்ட் பீரியட்லேயே வேணும் அப்படின்னா ₹55 ₹58 வாங்கிட்டு ஒரு ₹65 சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு டவுன் ஆகும்போது வாங்க. இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது. வெட் காயின் பார்த்தீங்கன்னா ₹15 நேற்று சொல்லியிருந்தேன். ₹15 வாங்குங்க. வாங்கினீங்கன்னா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ₹16 வரலும் ரீச் ஆகிருக்கு. இப்போ ₹17 வரலும் மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகுது. இது லாங் டைமில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த காயினுக்கு. நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு ₹15 அந்த ரேஞ்சுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாங்கிட்டு ஒரு ₹16 ₹17 ₹2 வித்தியாசத்தில் வந்து சேல்ஸ் டார்கெட் போட்டிங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா இந்த காயின் தாராளமாக வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். எஸ்சி காயின் வந்து நேற்று கம்மியாக இருந்தது. ₹2.80 சில்லற இருந்தது. இப்போ ₹3.25 இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ₹3.33 லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ₹3.50 ஒரு ரீச் ஆகிருக்கு. இப்போதைக்கு வாங்க வேணாம். ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த காயின் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ₹2.50 ₹2.80 அந்த ரேட்டுக்கு வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு ₹3.30 40 வச்சிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ லாங் டைமில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க தாராளமாக வந்து ₹2.80 ₹2.50 அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ₹5 ₹6 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் எடுத்திங்கன்னா நல்ல காசு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். பிடிடி வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே இந்த 56 பைசா 50 பைசா இந்த ரேஞ்சிலேயே தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்லேயே இருக்குது. இப்போது வாங்குறதுனாலும் வாங்கி வைக்கலாம். ஆனால் 50 பைசா 51 பைசாவில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் பீரியடில் வாங்குறதுக்கு 50 பைசாவில் வாங்கினீங்கன்னா 56 பைசா ஒரு 6 பைசா வித்தியாசத்தில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஞ்சில் தான் அப் அண்ட் டவுன் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே இருக்குது.
நிறைய பேர் 65 பைசா 70 பைசாலாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு அப்பு கண்டிப்பாக வரும். வரும்போது சேல்ஸ் டார்கெட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரீச் ஆகும். இந்த காயின் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு டோரண்ட்டோட காயின் இது. அதாவது ட்ரானோட ஓன் காயின் தான் இது. கண்டிப்பாக ஒரு ரூ. 2 ரூ. 3 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் 2-3 மாதத்துலேயே. ஸோ நீங்கள் லாங் பீரியடுக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை ஷார்ட் பீரியட் வாங்கினா 51 பைசா 50 பைசாவில் வாங்கிட்டு 56 பைசா இல்லை 60 பைசாக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. வித்தின் வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, ஏடிஏ காயின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு வாங்க வேணாம். அகெயின் வந்து ரூ. 100 104 இல்லைனா ரூ. 85 90 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு ரூ. 10 15 அந்த வித்தியாசத்தில் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ஒரு ரூ. 120 வரல வாங்கிட்டு அகைன் டவுன் ட்ரெண்டு தான் போக போகுது. அப் ட்ரெண்டில் இருக்குது. உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகுது பாருங்கள். டவுன் ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அகைன் வந்து உங்களுக்கு ரூ. 110 118 அந்த ரேஞ்சுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வாங்க வேணாம். ரூ. 100 95 அந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏடிஏ காயின். டிஆர்எக்ஸ் வந்து ரூ. 11.32 இருக்குது. இப்போதைக்கு வாங்க வேணாம். ரூ. 9.50 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும்போது வாங்க பாருங்கள். ரூ. 9.50 அந்த ரேட்லேருந்து தான் ஏறி இருக்குது. 60 பைசாலேருந்து இப்போ ஏறிக்கு. உங்களுக்கு திருப்பி அகைன் டவுன் ட்ரெண்ட் வரும். டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது வாங்க. ஃப்யூச்சரில் லாங் டைமில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ரூ. 9.50 ரூ. 60 அந்த ரேட்டுக்கு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்கிட்டு லாங் டைமில் இருக்கவங்க எதுவும் சேல் டார்கெட் போகும். ஷார்ட் பீரியடில் இருக்கவங்க ரூ. 9.50 வாங்கினீங்கன்னா ரூ. 11.50 ரூ. 2 வித்தியாசத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் சொல்கிற விஷயந்தான். எப்பயுமே கம்மியான ரேட்டில் வாங்குங்க. அதிகமான ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை அதிகமான ரேட்டில் வாங்கிட்டீங்க, ரொம்ப காயின் கம்மியாகிடுச்சுன்னா பயப்பட வேணாம். ஹோல்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பயப்படாமல் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது. என்னோடய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் பே நம்பர் இருக்குது. ஸோ கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.